அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஆயில்யம்னா நீங்கள் கடக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல. ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா அதில் போய் பாருங்கள். இங்கே நம்ம நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்க்குற போது ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாவசு வருஷத்தில் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இந்த வருஷம் சித்திரை 31ஆம் தேதி, குறிப்பாக மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார். வைகாசி 4ஆம் தேதி குறிப்பாக ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கும் வர்றாங்க. ஆயில்யம்னா நீங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். ஆக குரு, சனி, ராகு, கேது இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்க, இவங்க பார்வையால் என்ன நமக்கு பலன், இதுதான் பார்க்க போகிறோம். மெயினாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தை வச்சுக்கிட்டு வீடியோவை பாருங்கள். ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் நமக்கு வேறு ஒரு தீமையான பலன்களையும் செய்யும். நவகிரகங்கள் 9 நல்ல பலன்களையும் செய்யும், தீய பலன்களையும் செய்யும். ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் தீமையை செய்யும். இப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரகங்கள் நம்மளை ஆளுமை பண்ணும். இங்கே உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது, தமிழ் வருஷம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருஷம் பொதுவாக உங்களுடைய பண வரவு, பொருள் வரவு பரவாயில்ல. வரவுகள் பெரிய லெவலில் இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் இந்த வருஷம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்த வருஷம் பெரிய லெவலில் முதலீடு பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அளவு வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. இதுதான் மெயின். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு பார்ப்போம், நாளானைக்கு பார்ப்போம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. உடனே மூவ் ஆகுங்க. அதான் ரொம்ப முக்கியம். லைஃப்பில் இந்த வருஷம் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, பிளான் என்ன, இந்த எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிரகங்கள் வலிமையானது, நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். ஏதோ ஒரு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு பலன்களையும் செய்யும், தீமையான பலன்களையும். ஸோ எவ்வளோக்கு என்ன உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மூவ் ஆகிறீங்களா நல்லது. வாழ்க்கையில் யாரையாவது நம்பித்தான் ஆகணும். யாரையும் நம்பாமல் இருக்காதுங்க. அதுக்காக யார் மேலேயும் சந்தேகப்படவும் வேண்டாம். இந்த காலகட்டங்களில் மற்றவர்களால் நீங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்கள் வாழ்க்கையில் உண்டு. அது மட்டுமல்ல, எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்களோ சக்ஸஸ் பண்ணுவீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கும். நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, கரஸ்லேயோ, ஜூம்லேயே நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சேன், ஊர் மாறணும்னு நினச்சேங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏதாவது உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இதுவும் இருக்குது. ஒரு பக்கம் எல்லா விதமான உறவுகளாலும் நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் எல்லாமே கலந்து இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு. மெயினாக யாரெல்லாம் நான் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதையெல்லாம் வாங்குவதற்கு எனக்கு வசதி, பண வசதி, பொருள் வசதி இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி, கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், அவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய காலங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது.
குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். அதனால் பெரிய லெவலில் பிரம்ம பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் வீட்டில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது? பரவாயில்ல, வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கான நல்ல ஜாப் கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் போனஸ் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். ஏதாவது இந்த வருஷம் கிடைக்குமா தேருமாங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வேலையில் உங்களுக்கு கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக இல்லை. அதனால் சக தொழிலாளர்கள் விஷயத்தில் எப்பயுமே எச்சரிக்கையாக இருங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடுமையான போராட்டத்துக்கு இடையில தான் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலங்களில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதுக்கும் நம்ம ஏதாவது விலை கொடுக்க வேண்டிய காலங்கள் லேபர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் ஆயில்யம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸ் இருக்கோ நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, ஆஸ்துமா ஈஸ்னோபுலிய ப்ராப்ளம் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிக் ஒபிசிட்டி இருக்கிறவங்கெல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ராகு கும்பராசியில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணணுன்னு இருக்கோ தாராளமாக சர்ஜரி பண்ணுங்க. இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயத்தை யாருக்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், எதில் இருந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தால் அதெல்லாம் மாற்றுங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வருஷத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்க, அது பரவாயில்ல. லைஃப்பில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் அவருக்காக நீங்கள் உழைப்பீங்க. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காக ஒரு ஆளுக்கு பிரிவு, பிரச்சனை, போராட்டம், அல்லது 2 பேரில் யாருக்காக ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இது அத்தனையுமே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க. அது மட்டும் இல்லை, ராகுவுடைய தொடர்பு குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் முழுவதும் ரொம்ப கவனம். உங்களுடைய உயர்கல்வி உங்களுக்கு நல்லா இருக்குது, அண்டர் எஜுகேஷனும் பரவாயில்ல. யாரெல்லாம் வெளிநாடு போகணும், வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமைவார்கள். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்காவாலையும் நன்மைகள், அண்ணனாலையும் சகோதரர்களையும் நட்புகள், இது எல்லாம் இந்த வருஷம் உண்டு. இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடைக்கி வாசிங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியல் வாழ்க்கையில் எதிரிகள் விஷயத்தில் கவனம். ஆக இந்த காலங்களில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பைரவரை கும்பிட்டு வாங்க. நல்லதொரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அமையும். கடன் குறையும். நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.